ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட்வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காயை வச்சு எப்படி சூப்பராக பிந்தி மசால் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்போது இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாகவே ஒரு 3 நிமிஷம் வந்து கிளறி விட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது வெண்டைக்காயை எடுத்துகிட்டு அதனோட மேல் பகுதி வந்து கட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து உள்ளே நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காய்க்குமே. இப்போது பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஒவ்வொன்றா வந்து அதில் எடுத்து வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு வெண்டைக்காயை எடுத்து எண்ணெயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு சைடாக வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், பிந்தி மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்தது. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.